ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். எல்லா பிள்ளைகளும் இப்போ லீவு முடிஞ்சு ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, ஃப்ரீயாக இருப்பீங்க. நமக்கு பிள்ளைங்களாம் பெரிய பிள்ளைங்களாம் ஆகிட்டாங்க, ஸ்கூல் பிரச்சனை கிடையாது. வாங்க விவர்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம செடியோட அப்டேட் பார்த்துட்டு போவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், ரோஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து ஒரு 4 நாள் தான் அது இந்த பூ. இங்கே பாருங்கள், தளிர் வந்துருக்கு பாருங்கள். இங்கிட்ட ஒரு மொட்டு வந்துச்சு, அது பூத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், பன்னீர் ரோஸில் அடுத்து மொட்டு வைக்கிறாங்க. இந்த இதுலேயும் பாருங்கள், இதில் 2-3 மொட்டு வருது. இது ஆன்லைனில் வாங்கினது. அடுத்தாப்பில் இது 7 days ரோஸு. எத்தனை தளர் அடிச்சுருக்குன்னு பாருங்கள். இது ஒன்று பூத்துருச்சு நல்லா. இது பதியம் போட்டதில் விவர்ஸ் நேற்று தான் கட் பண்ணி விட்ருக்கேன். இப்போ செடிகளுக்கு வெயில் நேரனால 2 தடவை தண்ணி ஒரு நாளாக பாருங்கள். செடியில் சிறப்பாக இருக்குது, தளர்கள் நிறையா வருது. நல்லா இதுவுமே செம்பருத்தியுமே நல்லா க்ரீனிஷாக வர்றாங்க. வெயில்னால தான் அப்படி இருந்திருக்குது. இப்போ நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம். அதோட விவர்ஸ், இந்த கிளாடியஸ் பல்ப்பு இங்கே பாருங்கள், அடுத்து பூக்க போகிறாங்க. மொட்டு வந்துருச்சு பாருங்கள். எப்போமோ வரும்னு நினச்சேன், இப்போ தான் வந்திருக்காங்க. மல்லிகைலேயே நிறைய மொட்டு வச்சுருக்கு. ஏற்கனவே நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை தான் இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம கொடுத்து விட போகிறோம். எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். சுண்டக்காய் செடி வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. அதே மாதிரி விவர்ஸ், தக்காளி செடிகள்லாம் பழைய செடி போன வருஷத்துக்குள்ளே செடி இருந்துச்சுன்னா ரொம்ப அவங்களுக்கு உயரமாக போயிருக்கும், பிரச்சனை வந்திருக்கும். அதனால் எடுத்துகிட்டு ஆடி படத்துக்கு புதுசாக விதை போடுங்க. எனக்கு ஏற்கனவே ஈடன் கார்டனில் விதை கொடுத்துருக்காங்க. அதான் என்ன செய்ய போகிறேன், ஆடி படத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த விதையெல்லாம் இது பண்ண போகிறேன். இந்த தக்காளி செடியை எடுக்க போகிறேன். இதுக்கு நிறைய அடுத்தாப்பில் வளர்ந்து கீழெல்லாம் ரொம்ப கட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எடுத்துகிட்டு புதுசாக வைக்க போகிறேன். வெண்டைக்காய் செடியெலாம் நல்லா சிறப்பாக தான் இருக்குது. பாவக்காய் செடி நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அதெல்லாம் எடுக்கணுங்கிற தேவையில்லைன்னு நினைக்கேன். ஏன்னா காய் வந்துக்கிட்டே இருக்குது. காய் வர நேரம் நம்ம எப்படி எடுக்க முடியும்? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், சொன்ன காய் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இதே மாதிரி ஊரில் ஒரு 5-6 காய் கிடக்குது. காய் அது மாதிரி நித்தியமல்லையும் பாருங்கள் எவ்வளோ தளர் அடிச்சிருக்குன்னு. செடி நல்லா சிறப்பாக இருந்தால் மொட்டு வச்சிருச்சு பாருங்கள். தெரியுதான்னு பாருங்கள். திருப்பி அடுத்த பேட்சுக்கு நிறையா ஒடிச்சு விட்டோனையும் நிறைய மொட்டு வச்சுட்டாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். லிக்விட் ஃபெர்டிலைசர் ஏற்கனவே ரெடி பண்ணது, அதைத்தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், ஊற்றி விட போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை விவர்ஸ், ஏற்கனவே கடலை புண்ணா கரைசல் ரெடி பண்ணி வச்சது இருக்குது பாருங்கள். அதைத்தான் என்ன செய்ய போகிறேன், பழையபடி இப்போ கொடுத்து விட போகிறேன். இதுக்கே நல்ல செடி என்ன செஞ்சு ஒரு தடவை விட்டதுக்கே மல்லிகைப்பூ அவ்வளோ மொட்டு விட்ருக்குது. திரும்பியும் அதே ஒரு தடவை மீன் அமிலம் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம இதை கொடுக்கலாம். கொடுத்தா செடி நல்லா சிறப்பாக வரும். ஏகப்பட்ட தளிர், மொட்டு, பூவு. எனக்கு இந்த கனகாமரம் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட மல்லிகைப்பூ நல்ல மொட்டு வச்சுருச்சு பாருங்கள், செழிப்பாக இருக்குது பாருங்கள். இதைத்தான் என்ன செய்ய போகிறேன், எல்லா செடிக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் சின்ன ஹார்வெஸ்ட் இருக்குது, அதையும் இப்போ பார்த்துருவோம். இந்த வெண்டைக்காவும் 2 வெண்டைக்காய் இருக்குது விவர்ஸ். 2 வெண்டைக்காய் எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு ரோஸ் ஒரு 2 ரோஸ் இருக்குல்ல, அதையும் எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் மஞ்சள் கனகாமரம், இந்த இதில் ஒரு வெண்டைக்காய் இருக்குதுங்க. வெண்டைக்காய் செடி சிறப்பாக இருக்கனால அது வெண்டைக்காய் அடுத்து இதுவே இருக்கட்டும்னு விட்டுற போகிறேன். கத்திரிக்காய் செடி தான் வைக்கணும். கத்திரிக்காய் விதையும் அதில் இருக்குது. அதனால் இது ஒடிக்க வரமாட்டுக்காக வந்துருச்சு. இந்த பாருங்க, 2 வெண்டைக்காய் எடுத்துருக்கு. கொஞ்சம் பூக்களை எடுப்போம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், காராமணி நேற்றே பறிக்க வேண்டியது இருந்துச்சு, அதை விட்டதுனால நல்லா இதாகிடுச்சு. காராமணி கொஞ்சம், 2 ரோஸு, இது 7 days ரோஸு, இது கொத்து ரோஸு. அதுபோக மஞ்சள் கனகாமரம், விளக்கனாமரம், சிகப்பு கலரு, ஒரு சங்கப்பூவு, 2 நித்தியமல்லி, 2 வெண்டைக்காய். இதில் சூப்பரான அறுவடை பாருங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் இது பண்ணியிருக்கோம்.
ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாரன் வேர்ல்டுன்னு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.